சென்னையில் இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா கடல் பகுதியை நாளை அதிகாலை நெருங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவிய டிட்வா புயல் இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், சென்னையிலிருந்து தெற்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலை கடந்து நாளை அதிகாலை தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் அதையொட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும். சாதாரணமாக காற்றின் வேகம் 63 கிலோமீட்டர் முதல் 83 கிலோமீட்டர் வரை இருந்தால் அது புயலாக கருதப்படும். தற்போது வரை டிட்வா புயல் காற்றின் வேகம் 65 கிலோமீட்டராக இருக்கிறது. இந்த புயல் இலங்கை பரப்பில் இருந்து விலகி டெல்டாவை அடையும் போது காற்றின் வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டெல்டா கரையை கடக்கும் போது மெதுவாகவோ அல்லது நிற்கவோ வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சில மணி நேரங்கள் டெல்டா நிலப்பரப்பில் இருக்கும் புயல் பின்னர் வலுவான நிலையில் தொடர்ந்து வடக்கு திசையை நோக்கி நகர உள்ளது. அதன்பின் சென்னை கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிற்கவும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்று சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகல் முதல் நாளை மறுநாள் வரையிலும் கனமழை தொடரும். ஓரிரு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மற்றும் அதனையொட்டிய கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று 70 முதல் 90 கிலோமீட்டர் வரையிலும், நாளை தென்கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் 55 கிலோமீட்டர் முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.